கற்றலும் கற்பித்தலும் கடமையாக வேண்டும். அந்த கடமையில் தலைவர்கள் உருவாக வேண்டும். தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கள போராளிதான் எழுச்சி தமிழர். 364 தான் இருக்கு. 285 முறை விமானத்தில் பயணித்திருக்கிறார். யார? அவர் பிள்ளை குட்டியை பார்க்குவதற்காகவா? இல்ல வரை என்டர்டைன்மெண்ட்டுக்கு போறாரா? மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக ஏத்து வந்தேன்னா சொல்றேன். நான் தான் அடுத்த முதல்வர். ஐயா சொன்ன மாதிரி திரிஷாவோட குத்து டான்ஸ் ஆடுறீங்களா? நான் தான் ஆடுறேன். ஒரு பைத்தியக்கார பையன் கள்ள சீட்டுக்காரன் நம்மகிட்ட வந்து அரசியலை கத்துக்கிட்டு நம்மளே பேசுறேன். நம்ம தோழருக்கு தலைப்பு என்னன்னா, இயற்கையின் நண்பர் எழுச்சி தமிழர். இயற்கை யாரும் அடக்கி ஆள முடியாது, சிறுத்தைகளை எவனும் அடக்க முடியாது. இயற்கையின் நண்பர், இதை மேலகு பிரபாகரன் அவர்கள் தான் பயன்படுத்திய சொல்லாடல். ஐயாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதாவது மேலகு எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் சரண்டர் ஆட மாட்டாரு. நடந்தது 2010, பாடுனது 1980களில், 86ல பாடினாரு. அதை கணிச்சாரு, நடந்துச்சு. அது இயற்கையின் நண்பனால் மட்டும்தான் கணிக்க முடியும். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். நிறைய பேருக்கு தெரியாது, முன்னணி தோழர்களுக்கு தெரியும். டிஷர்ட் மாட்டுறாங்க, கூலிங் கிளாஸ் மாட்டுறாங்க, எங்க பொம்பளை பிள்ளைகளை வந்து ஏமாத்துறாங்க. அவங்க பெண்களையே கேவலப்படுத்தினார்கள். நம்ம மேல பழிய சுமத்துகிறார்கள் என்பதை விட, ஒரு பெண் மகள் டிஷர்ட் மாட்டி கூலிங் கிளாஸ் மாட்டி போனால் மயங்கி விடுவாளா? ஆனா அரசியல் லாபத்திற்காக தலைவர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் மேலும் ஒரு அவார்டத்தை சுமத்தினார்கள். அப்பனுக்கு மைனுக்குமே சண்டை. சண்டையா சண்டை இல்லையா? இன்னைக்கு வந்து தலைவர் ஓகேனா வரலாம், இல்லைன்னா வர முடியாது. ஆனா தலைவர் சொல்றாரு, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னனோ அதே சொல்லாடுதான். அதுதான் இயற்கையின் நண்பர். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதையாமல் புத்தியை மாற்று. இதுதான் தலைவர். விடுதலை சிறுத்தைகள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தமிழகத்தில் எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழ்நாட்டை நாங்கள் ஆளுவோம். வாழும் வரலாறு, வாழும் தத்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களின் வெளிச்சம், உண்மையின் குரல், அடக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவனின் ஒரே நம்பிக்கை எழுச்சி தமிழர். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கையே தீர்மானிக்கின்ற கடும் பாறை என்று பறைசாற்றிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாருக்கு பிறகு ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பது என்ன குறை என்று சித்தாந்தத்தை உருவாக்கிய மேலகு பிரபாகரனுக்கு பிறகு களமாடிக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழரின் வழிகாட்டலில் கள்ளக்குறிச்சியில் அரசியல் பயிற்சி பட்டறை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சிறுத்தைகள், இதுதான் கள்ளக்குறிச்சி சிறுத்தைகள். கருத்தாரமிக்க சிறுத்தைகள், வீரியமிக்க சிறுத்தைகள், தமிழ்நாட்டை ஆளப்போகிற சிறுத்தைகள் அப்படின்றத பிரகடனப்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி சிறுத்தைகளுக்கும் எழுச்சி தமிழரின் சார்பாக, தலைமையின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து இறங்கி இருக்கிறீங்கன்னா ஒரு ஆள் கூட வெளியில போகல. பயிற்சி பட்டறைக்கு யார் வருவா? ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருத்தவனே பெரிய அறிவாளி. நான் பெருமைக்காக சொல்றேன். நம்ம பல யூடியூபுக்கு போறோம், ஐயாவும் பார்க்கிறாரு. இந்த தம்பி கூட இப்ப கடைசியா கேள்வி பாராட்டுகிறேன். கருத்து உண்மை, அதை மறுக்க முடியாது. ஒவ்வொரு சிறுத்தையுமே அவ்வளவு சித்தாந்தங்களை உருவாக்கி இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட பயிற்சிகளை உருவாக்கியவர் தான் நமது எழுச்சி தமிழர். அதற்காக உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் அமைப்பாய் திரளுவோம் அப்படின்ற புத்தகம். அதுலதான் சொல்றாரு, அரசியல் படுத்துவது நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்திட வேண்டும், கற்றலும் கற்பித்தலும் கடமையாக வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாக வேண்டும். அவர் தொண்டர்களை தேடி வரவில்லை சொல்றது சும்மா சொல்லாடல் அல்ல, தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கள போராளி தான் எழுச்சி தமிழர். அவரை பத்தி ரொம்ப ஐயா வருத்தப்பட்டு சொன்னார், சோகங்களை எல்லாம் சொன்னார், நம்ம குடியரசு தோழர்களும் சொன்னார்கள். ஆனா அது சும்மா சாதாரணமான ஒரு உழைப்பு அல்ல. நீங்க வருத்தப்பட தேவையில்லை, ஐயா அவர்களே வருத்தப்படவில்லை, தேவையே இல்லை. வெள்ளி விழாவில் மதுரையில் தலைவர் சொன்னார், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டம். 2025 தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே அதிகமான விமான போக்குவரத்தை மேற்கொண்டவர் எழுச்சி தமிழர். 285 முறை, 365 நாள் தான் இருக்கு, 285 முறை விமானத்தில் பயணித்திருக்கிறார். யார? அவர் பிள்ளை குட்டியை பார்க்குவதற்காகவா, இல்ல வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போறாரா? மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக. நேற்று வந்து என்ன சொல்றேன், நான் தாண்டா அடுத்த முதல்வர். ஐயா சொன்ன மாதிரி திரிஷாவோட குத்து டான்ஸ் ஆடினவங்க நான் தான் ஆடுறேன். ஒரு பைத்தியக்கார பையன் கள்ள சிந்திக்காரு நம்மள்கிட்ட வந்து அரசியலை கத்துக்கிட்டு நம்மளே பேசுறேன். அதாவது பல பேர் ஐயா காங்கிரஸ் கட்சி தலைவரை கூட சொன்னாரு, அவர் இங்க இந்த பயிற்சி பட்டறையில் தான் படித்தவர்கள். அந்த பயிற்சி பட்டறைய தலைவர் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் நடத்திவிட்டார் மக்களிடம். ஆனால் இப்ப நம்ம பர்டிகுலரா போறோம், பர்டிகுலரா, அதாவது நம்ம வந்து எதுல வந்து குறியா இருக்கணுமோ அதுக்குள்ள போறோம். அதனாலதான் இந்த பயிற்சி பட்டறை நடத்தப்படுகிறது. அதுல தலைவருக்கு எனக்கு நம்ம தோழருக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, இயற்கையின் நண்பர் எழுச்சி தமிழர். உங்களுக்கு தெரியும் இயற்கைனா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், அதான இயற்கை. இயற்கை யாரும் அடக்கி ஆள முடியாது, சிறுத்தைகளை எவனும் அடக்க முடியாது. அது வரலாறு நிகழ்காலத்தில் பார்க்கிறோம். இயற்கையின் நண்பர், இதை மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் பயன்படுத்திய சொல்லாடல். ஐயாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இயற்கையின் நண்பன் மேதகு சொல்றார் தன்னை பற்றி சொல்லும் போது, இயற்கையின் நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியர், வரலாறு எனது வழிகாட்டி. சொன்னாரா சொல்லலையா? அந்த வழிகாட்டியுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து போராடுவேன், மக்களுக்காக போராடுவேன், இறந்து போராடும் கூட மக்களுக்காக போராடுவேன் என்று பறைசாற்றி சென்றிருக்கிறார். அதனால உண்மை. இதையே தலைவர் 80களில் சொல்லுவாரு, 90கள் கூட இல்ல, அவர் கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லுவாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? 80களில் பழந்தமிழர் வீரர்கள் பட்டு போகவில்லை, தமிழ் பரம்பரைக்கே செரானாகி பழக்கம் என்றும் இல்லை, பாருக்குதை உணர்த்துகிறான் தம்பி வேலு பிள்ளை, அவன் பக்கம் செல்ல தகுதி நம்மில் யாருக்குமே இல்லை. 80களில் பாடுறாரு. அப்ப எப்படி கணிக்கிறார் பார்த்தீங்களா? அதாவது மேலகு எந்த காலகட்டத்திலும் யாரையும் சரண்டர் ஆட மாட்டாரு. நடந்தது 2010, பாடுனது 1980களில், 86ல் பாடினாரு. அவர் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கவனமாக கவனியுங்கள். பழந்தமிழர் வீரர்கள் பட்டு போகவில்லை, தமிழ் பரம்பரைக்கே சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை, பாருக்குதை உணர்த்துகிறான் தம்பி வேலு பிள்ளை, அவன் பக்கம் செல்ல தகுதி நம்மில் யாருக்குமே இல்லை. அதை கணிச்சாரு, நடந்துச்சு. அது இயற்கையின் நண்பனால் மட்டும்தான் கணிக்க முடியும். அதை செயல்படுத்தி இருக்கிறார். இன்னொரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு நடந்த நிகழ்வு என்னன்னு தெரியுமா? கரெக்டா 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011 நான் துபாயிலிருந்து இங்க வந்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார். நிறைய பேருக்கு தெரியாது, முன்னணி தோழர்களுக்கு தெரியும்.
அப்பொழுது நாங்கள் பட்ட பாடுகள் அவ்வளவு சிக்க ஏறக்குறை தோழர்களுக்கு தெரிந்திருக்கும். அன்னைக்கே சொன்னார் தலைவர், நான் இந்த அரசியலில் ஒரு கன்னி பெண், கற்பு பெண், கன்னி பெண் எப்படி அரசியல் செய்வாரோ அதை போல நேர்மையாக அரசியல் செய்கிறேன். ஆனால் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள், தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள், நான் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் பரப்புகிறார்கள். காலம் அவர்களுக்கு ஒரு தண்டனையை வழங்கும் என்று அந்த காலத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். நல்லா அரசியலை உள்வாங்கிய தோழர்களுக்கு தெரியும். நான் சொன்ன அதே சொல்லான வயிறு எரிஞ்சு சொல்றேன். தலைவர் சொன்னதுங்க, நீ எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, நிச்சயமாக முன்னணி தோழர்கள் கவனிச்சிருப்பீங்க. வயிறு எரிந்து சொல்லுகிறேன், செய்யாத ஒரு தவறு. அதற்காக இவர் என்ன செய்கிறார் என்றால், அனைத்து தலித்து அல்லாத சமூகங்களை சேர்த்து டிஷர்ட் மாற்றுறாங்க, கூலிங் கிளாஸ் மாற்றுறாங்க, எங்க பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்துறாங்க. அவங்க பெண்களையே கேவலப்படுத்தினார்கள். நம்ம மேல பழிய சுமத்துகிறார்கள் என்பதை விட ஒரு பெண் மகள் டிஷர்ட் மாட்டி கூலிங் கிளாஸ் மாட்டி போனால் மயங்கி விடுவாளா? அதாவது ஐக்கு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு அதிகம். அப்ப அப்படிப்பட்ட பெண்மகளுக்கு யாரை செலக்ட் பண்ணணும் தெரியும். ஆனா அரசியல் லாபத்திற்காக தலைவர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் மேலும் ஒரு அபாண்டத்தை சுமத்தினார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு நீ கற்பனை பண்ணி பாருங்க. என்ன ஆச்சு? அப்பனும் மைனுக்குமே சண்டை. சண்டையா சண்டை இல்லையா? இன்னைக்கு தலைவர் ஓகேனா வரலாம், இல்லைன்னா வர முடியாது. ஆனா தலைவர் சொல்றாரு, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னனோ அதே சொல்லாடுதான். அதுதான் இயற்கையின் நண்பர். இயற்கையின் நண்பன்றது அதே அர்த்தம். சொன்ன சொல்லுல எந்த மாற்றமும் இல்லை, எடுத்த முடிவில் எந்த காமரசும் இல்லை. கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதையாமல் புத்தியை மாற்று. இதுதான் தலைவர். அதை விட நான் ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா நீங்களே ரொம்ப யோசிப்பீங்க. முக்கியமான கருத்து இயற்கை நண்பன்றதுக்கு நான் சொல்றேன், கேட்டுக்கிறேன். ஐயா வருத்தப்பட்டார். ஐயா நீங்கள் வருத்தப்படவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தமிழகத்தில் எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழ்நாட்டை நாங்கள் ஆளுவோம். அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். சாதி ஒளியும் மதம் ஒளியும், மத வெறியர்கள் அழிவார்கள். மதுவை ஒழிப்போம், கல்வியை இலவசமாக்குவோம், மருத்துவத்தை இலவசமாக்குவோம். எந்த ஆட்சியாளரும் யார் வந்தாலும் செய்ய மாட்டார்கள். எழுச்சி தமிழர் தமிழகத்தின் முதல்வரானால் நிச்சயமாக நடக்கும். ஆனா எப்ப ஆகணும், எப்படி ஆகணும்ன்றத திட்டம் போடுவார். அதுக்கு நாங்க பயிற்சி எடுப்போம். அதுக்காக 2026 அப்படின்னா இல்ல, எதை எப்ப எப்படி செய்யணும்னு எழுச்சி தமிழருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் இயற்கையின் நண்பர். என்ன நடக்கும்னு தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ச்சின்னு ஐயா பேசினாரு. அதுல முக்கியமான கருத்து நல்லா யோசித்து பாருங்க. படித்த இளைஞர்கள், இங்க வந்திருக்கிற பயிற்சி வகுப்பு வந்தவர்கள் ஏதோ ஏனோதானன் வந்தவர்கள் அல்ல. தலைவர் கட்சி ஆரம்பிச்சார்ல மதுரையில, கட்சியில ஆரம்பிக்கும் போது ஒரு 10-15 பேர் போல வந்தவர்கள் யாரும் படித்த இளைஞர்களே இல்லை. நான் மதுரை மாவட்டம் மேலூருக்குன்னு சொல்லுவாங்க. தலைவரோட சுத்தி திரிகிறவங்களா ஒரு சாதாரண ஆட்கள், படித்த அறிஞர்களோ இல்ல பேராசிரியர்களோ. இந்த பேராசிரியர் உட்கார்ந்துருக்கிறாரு, பேராசிரியரோ இந்த பின்னாடி இருக்கிறாரு. பெரிய அறிஞர் பெருமை கூட அல்ல, சாதாரண இளைஞர்கள். உண்மையா பொய்யா வந்தாங்க. அப்படியே நீ அம்பேத்கர் போக. அம்பேத்கர் அவர்கள் 1950 பாம்பேல ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசும் பொழுது என்னை ஒயிட் காலர்ஸ் ஏமாற்றி விட்டார்கள் சொன்னாரா சொல்லலையா? நான் படித்த மக்களுக்காக, மேற்தட்ட தலித்திலேயே வளர்ந்த மக்களுக்காக எல்லா வசதி வாய்ப்புகளையும் வாங்கி கொடுத்து விட்டேன், இடஒதுக்கீடுக்கான ஏற்பாடுகளை செய்து விட்டேன். ஆனால் ஒயிட் காலர்ஸ்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் சொன்னாரா சொல்ல புரட்சியாளர் அம்பேத்கர்? ஆகையால் இவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேனே தெரியல. அழுகிறாரு தோழர்களே. என்னை நம்பி அவங்க மதம் மாறுவதற்கு தயாராகி விட்டார்கள். 1956 மாறுறாரு. ஆனா அந்த காலகட்டத்திலே அம்பேத்கரை தொடர்ந்து வந்தவர்கள் சாதாரண மக்கள். என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு ஆடு மாடு மேய்ப்பவன், ரிக்ஷா ஓட்டியவன்,
வீட்டு வேலைகள் செய்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் விழிப்புணர்ச்சி அடைந்து பின்னால் வந்தார்கள். அவர்களுக்குத்தான் வழிகாட்டினார். காட்டினாரா காட்டலையா? இயேசுநாதரை போல இயேசுநாதர் சொன்னாங்க, உங்களோட சீடர் 12 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் செய்யாத செயலே இல்லை, என்னென்னத்தையோ குடிக்கிறாங்க. இயேசுநாதருக்கு சொன்னார்கள். இயேசுநாதர் தெளிவாக சொன்னார், எதை குடிக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எதை பேசுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்ப சிறுத்தை அணியை போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒரு இயேசுநாதர் இருக்க சீடர்களை போலத்தான். நமக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்கலாம், ஆனா உண்மையான போராளிகள் தமிழகத்தில், ஏன் இந்தியாவில் யாரென்றால் விடுதலை சிறுத்தைகள் உண்மையான போராளிகள். அதுக்கு வரலாறு சொல்ற இயேசுநாதர் பேசி முடிச்சிட்டோம். இயற்கை நண்பர். அதற்கு முன்னால் ஐயா நிச்சயம் தெரியும், புத்தாண்டிஸ்தமா படிச்சிருப்பாரு. பகவான் புத்தர் ஒரு நாள் மேடையில பேசுறாரு. இப்படி அவர் சீடர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீடர்களை பார்த்து போராளிகளே அப்படின்றார். வாரியர்ஸ் சொன்னாரா சொல்லலையா? போராளிகளே என்றாரு. உன சீடர்களை எந்திரிச்சு கேட்கிறாங்க, என்னங்க எங்களை போய் எங்க போராளிகள்ன்றீங்க, நாங்களே பிக்குகள், எங்களை ஏன் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து புத்தர் சொன்னதாக அம்பேத்கர் சொல்லுகிறார். புத்தாண்டிஸ்தமால யாரு? பகவான் புத்தர். நீங்கள் எல்லாம் போராளிகள், ஏனென்றால் நீதிக்காக போராடுகிறீர்கள், அநியாயத்தை தட்டி கேட்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் போராடுங்கள். Wherever there is danger, do not avoid fight, do not be made mouthed. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு வாய் மூடி கிடக்காதீர்கள், தொடர்ந்து போராடுங்கள், நீங்கள் தான் போராளிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்கிறது யாரு? போராடுறது யாரு? உறக்கமா சொல்லுங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கூட்டணியில் இருந்தாலும் எந்த வரவு செலவு பார்க்காமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, சிதறடிக்கப்பட்ட மக்களுக்காக தட்டி கேட்கக்கூடிய ஒரே போராளிகள் யார்? ஒரே போராளி தலைவன் யார்? அப்ப பகவான் புத்தர் என்ன நினைச்சாரு? சாதி ஒழியணும், மதம் ஒழியணும். அப்ப இயற்கை நண்பர் யார்? எழுச்சி தமிழர். வள்ளலார்ட்ட வாங்க, நம்மோட இயேசுநாதரை பேசுறான். இதை வள்ளலார் என்ன சொன்னாரு? சாதியும் மதமும் இந்த நாட்டை பிடித்த பேய்கள் சொன்னாரா சொல்லலையா? சாதியும் மதமும் நாட்டை பிடித்த பேய்கள். சாதி மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை நமது 7 இதுல ஸ்டார், அதுல 5 முழக்கத்தில் ஒன்று என்னது? சாதி மதங்களை ஒழிக்க வேண்டும், பெண்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், தமிழ் தேசத்தை வென்றெடுக்க வேண்டும், வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும், ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும். அப்ப வள்ளலார் கண்ட கனவுகளை களமாடக்கூடியவர் தான் எழுச்சி தமிழர். இவங்களை பேசிட்டார். இஸ்லாமியர்கள் இருந்து சொல்லிட்டுனா அதுவும் தப்பாகி போயிடும். முகமது நபி அவர்கள் யார் இஸ்லாமியர் வந்திருக்காங்க தெரியல, அவருடைய புத்தகத்தை திருக்குறானை படியுங்கள். அதற்கு முன்னால் அவர் பேசிய கடைசி வார்த்தை நீ நெட்டிலே போட்டு பார்க்கலாம். முகமது நபி எதை கடைசியில் பேசினார்? லாஸ்ட் ஸ்பீக் முகமது நபின்னு போடுங்க. இப்ப போட்டு பாருங்க, மீட்டிங் முடிஞ்சதுமே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா அரபியை விட ஒரு நீக்ரோ தாழ்ந்தவன் அல்ல, ஒரு நீக்ரோவை விட ஒரு அரபி உயர்ந்தவன் அல்ல. அதுக்கு போராடுறது விடுவித்திருக்கிறாங்க. சமமா இருக்கணும்னு போராடுறது. ஆனாதான் எவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவன். என்னை விட நான் யாருக்கும் அடிமை இல்லை, என்னை விட ஒருவன் எனக்கு அடிமை இல்லை, நானும் யாருக்கும் அடிமை இல்லை. இதான் நம்ம முழக்கம். முகமது என்ன சொல்றாருன்னா, நல்லா திரி போட்டு பாருங்க, ஒரு அரபியை விட ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பன் தாழ்ந்தவன் இல்லை, ஒரு நீக்ரோவை விட ஒரு கருப்பனை விட அரபி உயர்ந்தவன் அல்ல. அதுக்காக அவங்க அந்த ஓதுவாங்கல, எல்லாம் பிரேயர் பண்ண கூப்பிடும் பொழுது அவங்க அழைக்கின்ற அவன் ஒரு கருப்பன், கருப்பு இனத்தை சார்ந்தவர். அவர் தான் முதலில் அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, Allah is the protector, those who have faith, he will lead out of the depth of the darkness into the light. அல்லாஹ் என்பவன் அடித்தட்டில் இருப்பவனை, அடிமட்டத்தில் இருப்பவனை, இருட்டில் இருப்பவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறேன் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. அந்த கருத்துக்காகவும் களமாடக்கூடியவர் தான் எழுச்சி தமிழர். நிகழ்காலத்தில் இதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு வெளிச்சம் நம்ம வெறும் டிவியை மட்டும் வைக்கலாம், அது இருட்டா கிடைக்கல, அது வேற பிரச்சனை. ஆனா வெளிச்சம் வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, வெளிச்சம் வேண்டும் மகளிருக்கு, பெண்களுக்கு,
முகமது நபி இன்னொன்று சொன்னார், நான் சொல்ல விட்டுட்டேன். பெண்களை சமமாக நடத்த வேண்டும். முகமது நபி சொன்னது பெண்களை சமமாக நடத்த வேண்டும் என்று. இப்படி பல கோட்பாடுகளோடு களமாடக்கூடியவர் தான் எழுச்சி தமிழர். அதுக்கு தான் புரட்சியில் அம்பேத்கர் சொன்னார், பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல. சொன்னாரா சொல்லலையா? நான் எல்லாம் படிச்சிருக்கீங்கள. அந்த கருத்தை உள்வாங்கினா நம்ம தலைவர், இதுதான் முக்கியம், வேற ஒரு கருத்து முக்கியம் அல்ல, எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்குது. அதே கருத்தை உள்வாங்கி அம்பேத்கர் சொல்றது மாதிரி கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அண்ணலே, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தைகள். உங்களுக்கு சாதாரண முழக்கமாக தெரியலாம், ஆனால் அவர் யாருக்கு சொல்றாருன்னா அம்பேத்கர் சொல்றாரு. அண்ணலே கவலைப்படாதீங்க, நீ ரொம்ப ஃபீல் பண்றீங்க, சாகிறப்ப ஒயிட் காலர்ஸ் ஏமாத்திட்டாங்க, ஏழைகளை யாரும் பார்க்கல, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து சரி பண்றேன், டோன்ட் வரி அப்படின்னு அந்த கருத்தை முடிச்சுட்டாரு. அடுத்து ஆடுகளத்தை வெட்டுறாங்க, சிங்கங்கள் வெட்ட மாட்டாங்க, விடுங்க, நான் எங்க தம்பிமார்களை சிறுத்தையா மாத்திடுறேன். ஐயா சொன்னாங்க, கொடியை ஏத்தாத போ, கொடி அவுத்துட்டு போ அப்படின்னு, அப்ப சிறுத்தையாக நான் மாற்றி விடுகிறேன். அந்த இதுல காம்பரமைஸ் ஆறாரா? இன்னைக்கு இந்தியா லெவல்ல கொள்கை கோட்பாடோடு இயங்குகிற ஒரே தலைவன் எழுச்சி தமிழர். அதுல மாற்று கருத்து இல்லை, தைரியமா தெரியுங்க. நம்ம தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யறான், தட்டி கேட்கிறோம். தம்பி சொன்னாரு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் போய் கேட்டேன் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கு பேர் தான் விடுதலை சிறுத்தைகள். நீங்கள பூரா சொல்லிட்டான். இந்து மதத்துக்காரன் சொல்லாட்டா அவங்க சங்கடம் போடுவாங்க. அவங்க கருத்துல இருந்து ஒரு கருத்தை சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். ஏன்னா பயிற்சி ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு, நம்ம சிறுத்தைகள்கிட்ட நம்ம தப்பு செய்யறோமோ, நம்ம நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்து பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வருது இல்ல. நம்மளை அவர்கள் பிரித்தாள பார்க்கிறார்கள், கட்சிக்குள் சிக்கலை உருவாக்க விரும்புகிறார்கள். விடுதலை சிறுத்தையில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் போராடி தைரியமாக சொல்லுங்கள். எதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. நான் வர இந்து மதத்துக்குள்ள பகவத்கீதை ஒரு புத்தகம் படிச்சிருப்பீங்க. பகவத்கீதையில கடைசி அத்தியாயம் 18வது அத்தியாயத்துல கடைசியில சொல்லப்படுது. நான் சொல்றேன் அப்படி எழுச்சி தமிழரை நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாரு, பகவத்கீதையில ஒருத்தர் ஒரு இறைவனுக்கு சமமாக மாற வேண்டும் என்றால் என்னென்ன அடிப்படை, இது அதாவது அடிப்படை என்னென்ன தகுதிகள் வேணும்னு பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 46 ஸ்லோகம் நெட்டில் போட்டு பார்த்துக்கிறீங்க. நான் சொல்லும் போது நீங்க எழுச்சி தமிழரை கனவுல மனசு நினைச்சுக்கிறீங்க. கரெக்டா ஒத்து வருதா ஒத்து வரையான்னு பாருங்க, கரெக்டா பார்க்கணும். இது முக்கியமான கருத்து சொல்றேன். சுத்தமான புத்தியுடன் கூடி தைரியத்தால் தன்னை அடக்கி சப்தங்கள் இந்திரிய விஷயங்களை துறந்து வெறுப்பு விருப்புகளை விட்டு தனிமையில் இருந்து சிறிதளவே புசித்து பேச்சையும் மனதையும் அடக்கி எப்போதும் தியானத்தில் ஈடுபட்டு வைராக்கியத்தை மேற்கொண்டு அகங்காரம், பலம், கர்வம், காமம், குரோதம், அபிமானங்களை விட்டறிந்து மாமகர மற்றும் சாதனையை பெற்றவர் பிரம்மா அவருக்கான தகுதியை பெறுகிறார். பொறுமையா பாருங்க. கல்யாணம் பண்ணிக்கல, தனிமையில் இருக்கிறார். உங்களுக்கு நிறைய பேருக்கு நினைப்பீங்க தலைவர் மக்களோட இருக்காரு, மக்களோட இருந்தாலும் அவர் சிந்தனை பூரா அடுத்து நம்ம மக்களை எப்படி கொண்டு போகணும் அந்த சிந்தனை தான் இருப்பார். நீ மாலை போடும்போது பாருங்க, அவர் மைண்ட் இங்கே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? முடிஞ்ச வரைக்கும் தனிமையா இருப்பார். காரணம் நிறைய பயணிக்கும், நாங்க தான் பேசிட்டே இருப்போம், அவர் மண்டையை ஆட்டிட்டு தான் இருப்பாரே தவிர பதில் சொல்ல மாட்டார். ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக அவர் வெஜிடேரியன். 20 ஆண்டுகளாக நெய்தர் ஸ்மோக்கிங் நாட் ட்ரிங்கிங். நானே எடுத்துக்கிட்டேன். 2001 துபாய் வந்தார், ரெட் ஒயின் வாங்கி வச்சிருந்தேன், அண்ணே சாப்பிடுங்க. நான் சொல்ல 2001 தோழர்களே, எனக்கு தெரியாது, சரி நல்லா சாப்பிட்டோம். ரெட் ஒயின், பெரிய ஸ்டார் ஹோட்டல். இது என்ன பாட்டாங்க, இது என்ன பாருங்களா, அறிவு இருக்கா போனக்கு? நல்ல பையன் நினைச்சு நீ ரெட் ஒயின்லாம் அவ்வளோ சாப்பிடுவேன் இல்லைன்னு வாங்கினது. அப்போ தலைவருக்கு அந்த பழக்கம், எய்தர் ஸ்மோக்கி நாட் ட்ரிங்கிங். அப்படி இருந்த ஒரே தலைவர் உலகத்திலே மேதகு பிரபாகரன். மேதகு பிரபாகரன் அவர்கள் நெய்தர் ஸ்மோக்கி நாட் ட்ரிங்கிங் இஸ் லீடிங் தி செலிபசி லைஃப். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த டைட்டில், அமெரிக்கா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதோ அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையில் நெய்தர் ஸ்மோக்கி நாட் ட்ரிங்கிங் இஸ் லீடிங் தி செலிபசி லைஃப். செலிபசி லைஃப்னா துறவியை போல வாழுகிறார் மேதகு பிரபாகரன். அவர் இப்போ நம்மகிட்ட இல்லை. நிகழ்காலத்தில்
இயற்கையின் நண்பர், வாழும் வரலாறு, வாழும் தத்துவம், ஒடுக்கப்பட்ட மக்களின் வெளிச்சம், உண்மையின் குரல், அடக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவனின் ஒரே நம்பிக்கை எழுச்சி தமிழர். அப்ப இயற்கையின் தோழர் தான் எழுச்சி தமிழர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான் மேட்ரு. பொறுப்பு கொடுத்தாரா கொடுக்கலையா? இப்ப சங்கத்தமிழருக்கு இளைஞர் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் இதே லெவல்ல இன்னைக்கு 8 பேர் 10 பேரை போட்டார். சங்கத்தமிழுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா தலைவருக்கு எப்பொழுது யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுப்பார். நேற்று இரவு கூட பேசினாரா பேசலையா? சில தோழர்களுக்கு நான் கொடுத்த பதவி பிடிக்கவில்லை, பொறுப்பு பிடிக்கவில்லை. அதுதான் இயற்கை நண்பர். தலைவர் எடுக்கிற சில முடிவுகள் அந்த நேரத்தில் தப்பா உரத்தை நமக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அது சில மாதங்களுக்கு பிறகு, சில ஆண்டுகளுக்கு பிறகு அது நிச்சயமாக வெற்றியைத்தான் தரும். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா இல்ல வேற எந்த முடிவா எதுவாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து களமாடக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அதுல மாற்று கருத்தே இல்லை. தலைவர் மட்டும் நினைத்தால் ஐயா மேடைக்கு மேடை சொல்லுவார், மீட்டிங் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, தலைவர் சொல்றது மீட்டிங் சொல்லுவார் நம்ம ஐயா அவர்கள். அவர் மட்டும் பிஜேபியோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டார். காம்ப்ரமைஸ் ஆனா அமைச்சர் இல்லையா? அமைச்சர் அது சாதாரண அமைச்சர் இல்ல, கேபினட் மினிஸ்டர் கொடுப்பாங்க. அவருக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் கோட்பாட்டு ரீதியாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை வைத்து நாம் களமாடுவதா நமக்கு அவையே சரிப்பட்டு வரமாட்டாங்க. ராம்தாஸ் அத்வாலே காலில் போய் விழுந்து கிடக்கலாம், மாயாவதி பயந்து போயிருக்கலாம், பஸ்வானுடைய பையன் அங்கேயே தூங்கலாம், இல்ல சூழ கூட பாலிஸ் போடலாம். எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. இங்க பேசும்போது ஒரு தோழர் சொன்னார், அதோட முடிச்சது. தலைவர் முத கொடியை ஏற்றிட்டு 90களில் இந்த விழா நடத்துவது, இந்த நிகழ்ச்சி நடத்துவது எதற்காக? 37 ஆண்டுகளாக அவர் ஆண்டு முடிந்து இன்று 38வது ஆண்டாக அவர் எதுக்கு வந்தார்? ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்து விட்டார். அதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த முத கொடியை ஏற்றும் போது அவர் சொன்ன வாசகம், தோழர்கள் அதை ஆரம்பிச்சார். மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே சொன்னார். என்ன சொன்னார்னா, இன்று நமது இயக்க கொடி, நாளை நமது நாட்டின் தேசிய கொடினார். ஒரு இயக்கத்தின் கொடி எப்படி தேசிய கொடியாக மாற முடியும்? சிந்திச்சு பாருங்க. ஒரு இயக்கம், சாதாரண கட்சி கொடி எப்படி ஒரு தேசிய கொடியாக மாற முடியும்? எப்படி சாத்தியம்? அதுக்கு ஒரு தோழர் இங்கே தான் சொன்னார். அதான் இயற்கை நண்பர்களுக்காக நான் சொல்ல தேவை. இங்கே ஒருத்தர் எடுத்து கொடுத்திருக்காங்க நண்பர்கள். என்னன்னா, இந்திய யாரு நம்ம மாவட்ட செயலாளர் பேசினார், போயிட்டாரு நினைக்கிறேன். என்ன பேசினார்னா, நம்மளுடைய தேசிய கொடியை உருவாக்கியது யாரு? பெங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடி. அந்த தேசிய கொடியில மகாத்மா காந்தி ராட்டனம் வைக்கணும் முயற்சித்தார். ராட்டனம், நல்லா கேட்டுக்க தோழர்களே, ராட்டனம். அதே மாதிரி சவார்கர் ஓம் வைக்க முயற்சித்தார். திலகர் சுஸ்திக்கு வைக்க முயற்சித்தார். அதெல்லாம் புரட்சி அம்பேத்கர் ஏற்றுக்கல. ஒற்றை மனிதனாக இருந்து அந்த கொடியில் தம்ம சக்கரத்தை, தர்ம சக்கரத்தை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் உருவாக்கினார் என்றால், இந்த நாடு எங்களுக்கு சொந்தம், இந்த நாட்டின் கொடி எங்களுக்கு சொந்தம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு சொந்தம். எங்களுக்குன்னா ஒடுக்கப்பட்டவன், பெண்கள், ஏழைகள், சிறுபான்மை மக்களுக்காக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறானோ அவனுக்கு சொந்தம். அதற்காகத்தான் இந்த இந்தியாவில் அசோக மாமன்னனுக்கு பிறகு, யாருக்கு பிறகு? அசோக மாமன்னன். அவன் தான் பரந்த இந்தியாவை ஆண்டான். அவனுடைய சக்கரம், அவனுடைய தம்ம சக்கரம், தர்ம சக்கரத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார் என்றால், நான் இந்த நாட்டை ஆள முடியாமல் செய்யலாம், ஆனால் எனக்கு பிறகு ஒருவன் வருவான், அவன் இந்த நாட்டை ஆளுவான். எங்களுடைய இலக்கு, நான் சொல்றேன், ஆளுவான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் களமாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்கு சார்ஜ் கோட்டை அல்ல, எங்களுடைய இலக்கு செங்கோட்டை. நம்மளே பார்ப்போம், நாங்களும் படிச்சாலும் எல்லாம் படிச்சிருக்கீங்க. யாராவது ஒரு ஆளு இத்தனை
டாக்டரேட் வாங்க முடியுமா? அவரே டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வாங்க முடியுமா? அந்த காலத்தில் இப்பயே 1-2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அந்த ராஜா இருக்காருல, அமைச்சர் ராஜா, அவர் அண்ணன், அவர் நம்ம நண்பர், நம்ம தோழர், தலைவருடைய நண்பர், அவர் டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் யாரும் வாங்கல, இந்தியாவில் ஒரு 5-6 பேர் வாங்கிட்டாங்க இப்ப. ஆனா அந்த காலத்துல வெளிநாட்டில் போய் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வாங்கின ஒரே மகர் சமூகத்தை சார்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர். கற்பனை பண்ணி பாருங்க, இவங்கெல்லாம் படிப்பே வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எப்படி வாங்கினாரு? அத்தனை பட்டங்கள் எப்படி வாங்கினாரு? அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் வந்து சில நேரம் சமம் செய்யும் நாட்டை. சார் நீங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா, இது வந்து ஒண்ணு இது இல்லை, சங்கி பயிலுக்கு மாதிரி திங்கிங் இல்லை. அதாவது பிரபஞ்ச சக்தி எப்படின்னா சில நேரங்களில் சில பேரை உருவாக்கும். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரின் தொடர்ச்சி தான் எழுச்சி தமிழர். அப்ப அம்பேத்கர் என்னென்ன கனவு கண்டாரோ தேர்தல் தோற்று போயிட்டார், முடியல. தோழர் சொன்னார், நாங்க இப்ப 2 MP ஆகும், 4 MLA ஆகும், எங்க அம்பேத்கர் தோற்க வைத்தீர்களோ அதே மக்களை வைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அங்கீகாரம் அடையப்பட்ட ஒரே தலித் கட்சி இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகள். சொந்தமா அங்கீகாரம் அடைந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்னைக்கு வந்து தென்னிந்தியா மட்டுமல்ல, பல மாநிலங்களில் பரவி கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள். நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் மீண்டும் சொல்லுகிறேன், என்றாவது ஒரு நாள் தமிழகத்தை ஆளுவோம், அவற்றின் தொடர்ச்சியாக இந்தியாவையும் ஆளுவோம். இன்னைக்கு அம்பேத்கருக்கு பிறகு யாராவது தலைவர் சொல்லுங்க, இந்தியா லெவல்ல சங்கி பயில நேருக்கு நேரம் எதிர்ப்பதற்கு. ஐயா அழகா சொன்னார் தமிழா பாண்டியன், RSS திமுகவை பார்த்து பயப்படவில்லை, RSS காங்கிரஸை பார்த்து பயப்படவில்லை, RSS அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பயப்படவில்லை. RSS பயப்படுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள், ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். சொன்னாரா சொல்லலையா? சங்கத்தமிழ் சொன்னாரா? கட்சிக்காரு. அவர் கட்சிக்காரா? இல்ல இல்ல. அவர் என்ன ஒரு தலித்தா? இல்ல இல்ல. அப்ப எப்படி சொல்றாரு? அவர் படித்திருக்கிறார், கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறார், உண்மையான நடைமுறை அரசியலை தெரிந்திருக்கிறார். மொத்தத்தில் அவர் சங்கி இல்லை, அவர் ஒரு ஜனநாயகவாதி, கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழகத்தை ஆள வேண்டும். அதனால ஒரு ஆசை. நேரம் பேசுற பேச்சு மொத்த கருத்தே என்ன? திருமாவளவன் அடுத்து முதல்வராக வேண்டும். அதான கோட்பாடு. அப்ப இயற்கை நமக்கு சரி செய்யும், இயற்கை சரி செய்யும். அதற்கு எடுத்துக்காட்டு விடுதலை சிறுத்தைகளை ஒழிக்க வேண்டும் என்று சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சவங்களா இப்ப கதறாங்க. யார் வயது முதிர்ந்து நம்ம கேவலம் பேசக்கூடாது. ஆனா யதார்த்தம் அதுதானே. சொந்த பிள்ளையே விரட்டி விடுது, ஏமாத்துது. இப்ப தலைவர் சொன்னாங்க உள்ள வர முடியும், கட்சி சொந்த சின்னத்திலே போச்சு, இந்த சின்னத்தை நில்லுன்னு சொல்றேன்னா சாதாரண மனிதர்களால் செய்யக்கூடிய செயல் அல்ல இது. இதுதான் பிரபஞ்சம். நமது முன்னோர்கள் சொல்வார்கள், எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழைகளுக்காக எந்த வரவு செலவு இல்லாமல் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 22 மணி நேரம் தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் தூக்கம். அது போக சாப்பிடுறப்பையும் சரி, காரில் போகிறப்பையும் சரி, அது பாத்ரூம் போற டயத்தை தவிர அனைத்து நேரங்களிலும் ஒரு மனிதர்களுக்காக, சாதியை விடுங்க, மரத்தை விடுங்க, ஒரு மனிதனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் பிரபஞ்சம் சிந்திக்குமா சிந்திக்காதா? எனக்கு தெரிய, நான் விளையாட்டு சொல்ல தோழர், எந்த தலைவனும் இது மாதிரி வேலை பார்த்தது வாய்ப்பே இல்லை. எந்த தலைவனுமே இது மாதிரி 24 மணி நேரத்தில் அந்த பாத்ரூம் டைம் தனியாக எங்க தூங்குறாரு அவரு? அப்பை 10 பேரும் சேர்ந்து நம்ம தூங்கி கொண்டிருக்கிறார். இவ்வளவுக்கு உழைக்கின்ற ஒரு மனிதனுக்கு பிரபஞ்ச சக்தியே அனைத்து சக்திகளையும் வழங்கும். ஆக இயற்கை நண்பர் எழுச்சி தமிழர், நீ எந்த கவலையும் பட வேண்டாம். நம்ம பயிற்சி வகுப்புடைய நீங்க வெளியில போகும்போது நம்பிக்கையாக செல்லுங்கள், வெளியே போகும்போது நம்பிக்கையாக செல்லுங்கள். நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான தோழர்களை இவர்கள் அழைத்து வந்து விட்டார்கள், அழைத்து வந்திருக்கிறீர்கள். விருப்பப்பட்டு 100 சர்டிபிகேட் மணியா தலைவர் கொடுத்திருக்கிறார். ஆக முன்னணி தலைவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல, அனைத்து தொண்டர்களுக்கு கட்சியில் சாதாரண பொறுப்புல கூட இல்லாம ஒரு தொண்டனா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அவர்கள் முதல்ல எந்திரிச்சு இங்க வந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க. அப்ப முன்னணி தோழர்கள் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு நான் மீண்டும் வருவேன், இல்ல மாவட்ட செயலர் கொடுத்து அனுப்புகிறேன்.
தலைவர் 100 பேரை மட்டும்தான் வச்சு கிளாஸ் எடுக்குன்னு சொன்னாரு. அந்த வரை 100 பேருக்கு மட்டும் இப்ப நம்ம கொடுப்போம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.